ஏற்கனவே நிறைய இடங்கள்ல வந்து அனுமதி இல்லாம சர்ச்சையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரி, அப்புறம் வந்து ஜெயில், இங்கெல்லாம் கொண்டு பிட் நோட்டீஸை கொடுத்து கிறிஸ்தவ மதமாற்ற வேலையை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க திமுகவில். இப்ப ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இன்னும் அதிகமா பண்ணுவாங்க. நீங்க திருப்பரங்குன்றத்துல வந்து கோர்ட்டு உத்தரவை மதித்து அங்க தீபத்தூண்ல தீபத்துக்கு அனுமதிப்பார்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இவங்க தான் தெளிவா இருக்காங்களே. அது அப்படியே திமுகவினுடைய ஜெராக்ஸ் காப்பி, திமுக ஆட்சியினுடைய நகல். அப்படியே நாங்க அதை அவரே சொல்லிட்டாரு, அந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க கொண்டு வரோம்ட்டாரு. அதுமாதிரி நீட்டை நாங்க எதுக்க போறோன்னு நேற்றுக்கு அறிவிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டார். அப்போ வந்து ஏழை பாளைகள் வந்து டாக்டர் ஆகக்கூடாது, அதானே உங்க நோக்கமே இருக்கு இல்ல? அதுதானே வந்திருக்கீங்க. அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு கலெக்டரா ஒருத்தர் வரணும்னா யூபிஎஸ்சிங்கிற தேர்வை எழுதி தான் வர முடியும். ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக வரணும், ஒரு எஸ்பியா வரணும் அப்படின்னா, கண்காணிப்பாளராக வரணும்னா அவர் வந்து யூபிஎஸ்சில எழுதி ஐபிஎஸ் மூலமா தான் வர முடியும். அப்ப இப்படியெல்லாம் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க, வரணும். இதெல்லாம் அந்த தேர்வு வச்சதுனால தான் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்றவங்களுக்கு தகுதின்னு நிர்ணயம் பண்றீங்க. ஆனா அதையெல்லாம் விட மேல ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு எந்த விதமான தகுதி தேர்வு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த வகையில இருக்கும்? இந்த மாதிரி தகுதி இல்லாதவ வந்து எனக்கு அப்ரெண்டிஸ் பார்த்தனால தான் நான் ஒரு காலை இழந்திருக்கேன்.